வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மாசி மாதம் அதற்கான பலன், இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய மாசி மாதத்திற்கான பலன், அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 13 இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே தினப்பலன் அப்படிங்கிறது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது, மாத பலன் சொல்வது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. இப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் இருந்தார், மகரத்தில் இருந்தார். இப்போது மாசி மாதத்தில் கும்பத்துக்கு வந்துட்டார். அப்போ கும்பத்தில் சூரியன். வருடக்கோள்களில் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாம் அதே இடத்துல தான் இருக்காங்க. குரு, ராகு, கேது, சனி பகவான். மற்ற கிரகங்களுடைய மாற்றம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, புதனும் சுக்கிரனும் இந்த மாதத்தில், தமிழ் மாதமான மாசி மாதத்தில் 2 முறை மாறுறாங்க. அதில் 13/2/2024 புதன் கும்பத்துக்கு போகிறார். அதே நாள் 13/2/2024 சுக்கிரன் மகரத்துக்கு வரார். பிறகு 2/3/2024 புத பகவான் மீனத்துக்கு போகிறார். 8/3/2024 சுக்கிர பகவான் கும்பத்துக்கு வரார். இந்த மாற்றங்கள் விருச்சிக ராசிக்கு என்னென்ன பலனெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல சூரியனுடைய மாற்றம். சூரியன் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயோடு இணைந்து மகரத்தில் இருந்தார். இப்போ சனி பகவானோட போய் இணைந்து கும்பத்தில் இருக்க போகிறார். சூரியன் செவ்வாய் இணைவு அவ்வளோ விசேஷமான இணைவு இல்லை. சரி, சூரியன் மாறி இப்போ கும்பத்துக்கு போயிட்டாரேன்னு பார்த்தா அங்கே சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவானும் சூரியனும் இணைவதும் ஒரு விசேஷமான பலன் இல்லை. ஆனால் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுங்கிறதான் நம்ம பார்க்கணும். அந்த இணைவு அவ்வளோ விசேஷமான இணைவு இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் 10க்குடையவர் அவர் 4ஆம் இடம் போகிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரம், 4ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரம். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் அது நன்மை. அங்கேருந்து அவர் உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்படின்னா என்னென்னா ஜீவன பலம் ஓங்குதுன்னு அர்த்தம். ஜீவனம்னா என்ன? நம்ம எதை நம்பி சாப்பிட்றோன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில். ஒருத்தங்க சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப் பண்ணுவாங்க. ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் வக்கீலாக இருப்பார், ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார், ஒருத்தர் ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பார், ஒருத்தர் நடிகராக இருப்பார், ஒருத்தர் நடன கலைஞராக இருப்பார். இப்படி எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த தொழில், அந்த துறை மேலோங்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கிரகநிலை காட்டுது. ராசி அதிபதி செவ்வாய், அவர் இந்த மாதம் ஃபுல்லாகவே தொடர்ந்து உச்சமாக இருக்கார். இது ஒரு பலம். செவ்வாய் அப்படின்னாலே நிலம், வீடு, வண்டி, வாகனம்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இப்போ நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுது. அதற்கான முயற்சிகள், திட்டங்கள் செயலாகும். இல்லை சார், எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது அப்படின்னா ஒரு பெயிண்டாவது அடிப்பீங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போ வீட்டை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி மாற்றி அமைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விலை உயர்ந்த கார், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அது யாரோட வீடு? செவ்வாயோடைய வீடு. அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அவர் உச்சமாக இருக்கார். அதனால் அது பலம். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்ல நிதி நிலையில் உயர்வு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு போகும். நேற்று வரைக்கும் நம்ம சில்லற காசை எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன செலவுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ கத்தையாக ரூபா நோட்டெல்லாம் எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண செழிப்பு மேலோங்கும். அதே மாதிரி இந்த விருச்சகம், மேஷம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக புத பகவானால் பெரிய அளவில் நன்மை இல்லை. இந்த புத பகவான் 2/3/2024 அன்றைக்கு
மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். மீனம் என்பது புதனுக்கு நீச்ச வீடு. அப்போது அஷ்டமாதிபதி அவர் நீச்சமானால் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம். அதுதான் ஜோஷியத்தில் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடும் ராஜ யோகம் அப்படிம்பாங்க. அப்போ ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. ராஜயோகம்னா என்ன? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, 10 ஆட்டோ அந்த ஸ்டாண்டில் ஓடுது அப்படின்னா அதில் நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. அப்போ அந்த ஒரு 10 பேர் ஒரு இடத்துல போகிறீங்கன்னா அதுக்கு முதன்மையான நபராக நீங்கள் இருப்பீங்க. இதுதான் ராஜயோகம். அப்போ உங்களுக்கு சபையில் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயரும். ஆன்மீக திருப்பணிகளில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். தொடர்ந்து 11ஆம் இடத்தில் கேது 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதுமே ஒரு விசேஷம்தான். வெளிநாடு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ அதிக அளவில் பண வருமானம் கிடைக்கும். வியாபார முன்னேற்றம், அதில் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. அதே மாதிரி புதன் நீச்சமாகிற அந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நாலேஜ் வரும். இந்த மதிநுட்பமான படிப்பு, யாராலையுமே படிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் படிப்பாங்க. யாராலையும் போட முடியாத கணக்கெல்லாம், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அனவசியமாக போட்டுருவாங்க. கம்ப்யூட்டரோ கால்குலேட்டரோ சயின்டிஃபிக் கால்குலேட்டரோ எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய மூளையே கணினி மாதிரி வேலை செய்யும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் நிறையா இருக்குது. அதனால் நல்ல படித்து மேலே வரலாம், வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பேர் உண்டு, எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய மாதம், நல்ல மாதம் இது.